வா கோவாலு, என்ன விஷயம்? அண்ணே, ஔவையார் சொன்ன ஒரு கருத்து இன்றைக்கும் சரியாக இருக்குண்ணே. என்னப்பா சொன்னாங்க? நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. ஒருத்தர் நல்லவர் இருந்தார்னா அவர்னால இந்த உலகத்துக்கே நன்மை நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஔவையார் பாடி அந்த மூதுரைங்கிறதுல வருதுண்ணே. பாடலின் 10. பண்பு, ஒழுக்கம், கொடைத்தன்மையெல்லாம் எவ்வளோ முக்கியம்னு தெரியுது. இப்போ நெற்பயிருக்கு நம்ம வைக்கிற தண்ணி எப்படி புல்லுக்கு போகுதோ அப்போ நல்ல பண்ணுறது உலகத்துக்கு கிடைக்கிது. தன்னலம் கருதாதவங்க தான் உயர்ந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கண்ணே. அது இன்றைக்கி சரியாக இருக்குண்ணே. சரி, இந்த பாட்டு இப்போ எதுக்கு சொல்கிற? ஏன்னா நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்குறோண்ணே, யாரோ ஒரு பொருளை தொலைச்சிட்டா எடுத்தவங்க கொண்டாந்து கொடுத்து உதவி பண்ணுறத, அவங்கள எல்லோரும் பாராட்டுறதை நம்ம பார்த்துருக்கோண்ணே. ஆமாம், பார்த்துருக்கோம். அதே மாதிரி சமீபத்தில் 2 நிகழ்ச்சி பார்த்தேண்ணே. சொல்லு. எங்கள் பக்கத்தில்ண்ணே வைகுண்டநாதர் கோயில், ஒரு கோயில் இருக்குண்ணே. சாமி கும்பிட போயிருந்தேண்ணே. அப்போது ஒரு அம்மா பெண்மணி அழுதுகிட்டே வந்தாங்க. நிர்வாகி கேட்டார், என்னாச்சுமான்னாங்க. காலையில் நான் என்னுடைய கொலுசை எங்கேயோ தொலைச்சிட்டேங்க, எங்கே விட்டேன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த நிர்வாகி, இங்கே தான்மா விட்டு போனீங்க, இது இருக்குமான்னு எடுத்து கொடுத்தாரு. அந்த அம்மாவுக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி. அவரை பார்த்து எல்லையில்லாத நன்றி சொல்லி ஒரு கும்பிடு கும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 3 நாள் முன்னாடின இந்த தை பூசத்துக்கு சாமி கும்பிட போயிருந்தேண்ணே. மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்து ஒரு கோயில்னு சரியான கூட்டம்ண்ணே. முருகனுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறாங்க. கூட்டம் எல்லை இல்லாமல் இருக்குண்ணே. சரி, அப்படியே நான் சாமி கும்பிட்டே இருக்கும்போது ஒரு அம்மா பதட்டமாக கேட்குது, பர்ஸை காணும். அப்புறம் ஒருத்தர் அந்த கோயில் நிர்வாகி கேட்டார், என்ன கலர் அப்படின்னு கேட்டார். பச்சை கலர். சரி, கொண்டாந்து கொடுத்தார். அந்த அம்மா நன்றி சொல்லிச்சுண்ணே. இந்த காலத்துலேயே தன்னலம் இல்லாமல் அடுத்தவங்க பொருளை திருப்பி கொடுக்குற அந்த குணம் இருக்குது. அது ஒரு பெரிய உயர்ந்த செயல்னு. நல்லவங்கள்லாம் உலகத்தில் இருக்கிறதுனால தான் உலகம் இன்னும் இயங்கிட்டு இருக்குங்கிறது உண்மைண்ணே. சரி கோபாலு, சூப்பராக சொன்னேன். நன்றி கோபாலு.